தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற சில நாட்களிலேயே தனது அதிரடி ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறார் ஜோசப் விஜய். சொன்னதை செய்வோம் என்பதற்கு சான்றாக தமிழகம் முழுவதும் விதிகளை மீறி செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான கடைகள் மீது தனது முதல் அதிரடி சாட்டையை சுழட்டியிருக்கிறார். குறிப்பாக பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு மிக அருகில் இருக்கும் டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக மூட முதல்வர் விஜய் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் தமிழகம் முழுவதும் மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட உள்ளன. இதில் முதற்கட்டமாக பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கு பெரும் இடையூறாக இருக்கும் பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள 255 கடைகளை இன்னும் 2 வாரங்களுக்கு அப்புறப்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு கெடு விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போதே பெண்கள் பாதுகாப்பிலும் போதைப்பொருள் ஒழிப்பிலும் எனது அரசு சமரசம் செய்து கொள்ளாது என விஜய் முழங்கியிருந்தார். பதவியேற்ற அன்றே சிங்கப்பெண் அதிரடிப்படையை உருவாக்கி ஆச்சரியப்படுத்தியவர் தற்போது மது அரக்கனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார். வழிபாட்டு தலங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இருந்து 500 மீட்டர் எல்லைக்குள் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்ற விதியை தீவிரமாக அமல்படுத்த தற்போது கணக்கெடுப்பு பணிகள் முடுக்கப்பட்டுள்ளன. முதல்வர் நடத்திய முதல் ஆய்வுக் கூட்டத்திலேயே மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் பள்ளிகளுக்கு அருகில் மதுக்கடைகள் இயங்குவது குறித்து தனது கடும் அதிருப்தியை தெரிவித்ததோடு அவற்றை தட்சணமே மூடவும் ஆணையிட்டிருக்கிறார். இந்த திடீர் அறிவிப்பு தமிழக பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் செய்தியாக பார்க்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக பொதுமக்கள் போராடியும் அகற்றப்படாத பல கடைகள் தற்போது முதல்வரின் ஒற்றை கையெழுத்தில் காணாமல் போகின்றன. அதே நேரத்தில் டாஸ்மாக் மூலம் வரும் வருமானம் குறையுமே என்ற கேள்விக்கு மக்களின் நிம்மதியே முக்கியம் என்ற ரீதியில் தாவேக அரசு காய் நகர்த்தி வருகிறது. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று அரையணையில் ஏறியுள்ள விஜய் திராவிட கட்சிகளின் 60 ஆண்டுகால பாதையில் இருந்து விலகி ஒரு புதிய நிர்வாக பாணியை கையில் எடுத்திருக்கிறார். இனி கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் புதிய மதுக்கடைகள் திறக்கப்படாது என்ற உறுதியான தகவலும் வெளியாகியுள்ளது.